ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி காலையில் நான் போட்ட ஷார்ட்ஸில் தங்கத்தின் விலை ₹30 ₹60 வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இன்று மே 8, 2025 ஆண்டு 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ₹55 இன்க்ரீஸ் ஆகி ₹9,130 சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆஸ் யூஷுவல் கோல்டு ரேட் காலையில் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் கோல்டு மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் எடுத்து ட்ராப் ஆச்சு. அதன் காரணமாக ஒரு சில கடைகளில் ₹8,985 சந்தைப்படுத்தப்பட்டுச்சு தங்கத்தின் விலை. ஒரு சில கடைகளில் அந்த மாற்றத்தை அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. இப்போ நாளை மே 9, 2025 ஆண்டுக்கான தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி காலையில் நான் 2 அப்டேட் கொடுத்துருப்பேன். ஒன்று ஏர்லி மார்னிங் போட்ட வீடியோ, அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழித்து போட்ட ஷார்ட்ஸு. இன்றைக்கி ஏர்லி மார்னிங் போட்ட வீடியோ ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கான தங்கம் விலை அதிகமாகவே வந்து அதிகரிச்சிருக்கணும். ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி கொஞ்சம் வந்து மாறினால நான் திரும்ப செகண்ட் டைம் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அப்போ தான் நான் சொல்லியிருந்தேன் 30 to 60 வந்து இன்றைக்கி வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ₹100 மேலே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைம் வரையுமே ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கும் பெரிய லெவலில் அது டவுனில் போனனால தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் வந்து அந்த ரேட் நான் சேஞ்ச் சொன்னேன் பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் ரேட் மாறிச்சில். அதுக்கு வந்து அதுதான் காரணம். ஏன்னா மார்க்கெட் வந்து அவ்வளோத்துக்கு இன்றைக்கி பயங்கரமாக வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வால்டாலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெட் ரேட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணலை. ஜெரோம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஃபெட் சேர்பர்சன் என்ன சொல்லியிருந்தாருன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியில் இல்லை. ஸோ இதன் காரணமாக நாங்கள் வந்து ஃபெட் ரேட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணல, இப்போதைக்கு நாங்கள் ஹோல்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அகைன் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளக்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா நாளைக்கான தங்கம் விலை இன்றைக்கி வந்து என்ன அவங்க செகண்டில் மாற்றினாங்களோ அந்த மாற்றங்கள் எல்லாம் அப்படியே வந்து ஒன்று டேலி ஆகி நாளைக்கு திரும்ப பழைய ரேட்டான 9,130 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் பார்த்திங்கன்னா அது இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் தான். மிட் நைட்டுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து நேற்று அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ ஒருவேளை அப்படி ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நாளை காலையில் ஒரு குட்டி ஷார்ட்ஸோ இல்லை வீடியோவும் நான் ரெடி பண்ணி போடுவேன். ஸோ நீங்கள் நாளைக்கு மார்னிங் ஒரு வாட்டி சேனலில் மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும். கோல்டு மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருக்கோ அதே மாதிரி நம்மளோட இந்தியா ரூபாய் மதிப்புலேயும் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒன்று வந்து ஒரு மேட்ச் மாதிரியே அவங்க வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்தடுத்து வருகிற ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸஸ் அண்ட் இந்த வார் ஜோன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை ஒரு பெரிய லெவலில் அதிர வச்சுட்டு இருக்குன்னே நம்ம சொல்லலாம். இது இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு நியூஸ் டிசால்வ் ஆகிறதுக்குள்ளே அடுத்து இன்னொரு நியூஸ் வருது. அந்த நியூஸ் வந்து சைலண்ட்டாக ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு புது அப்டேட் வருது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மத்தியில் வார் ஜோன் வேறு. ஸோ இதான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆல்ரைட் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.